ஆனால் இன்னைக்கு இது வந்து மைனாரிட்டி சீசன் தான். அந்த புஷ்பா 2 மாதிரி இன்னைக்கு வந்து திமுகவுக்கு வந்து இது மைனாரிட்டி சீசன். அதாவது 20ஆம் தேதி ஆரம்பிச்சாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க போவாங்க, கோயம்புத்தூர் போய் அவர் என்று சொல்லுவாங்க, ஸ்டாலின் ஐயா சென்னையில் சொல்லுவாங்க. இந்த மைனாரிட்டி சீசன்ல விட்டுறலாங்கண்ணா. எங்களுக்கு எல்லாமே ஒரே சீசன் தான். ஜனவரியிலிருந்து டிசம்பர் 31 வரை எங்களுக்கு ஒரே சீசன் தான். ஆனால் இன்னைக்கு பிரதமர் அவர்களை பொறுத்தவரை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் மைனாரிட்டிக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா என்னால் ஆயிரம் விஷயங்கள் உங்க முன்னாடி சொல்ல முடியுங்கண்ணா. ஆயிரம் விஷயங்கள். ஏன்னா தனி அறிக்கையாவே கொடுக்கிறோம். ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸை கம்பேர் பண்ணுங்க, எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு அதிகப்படுத்தி இருக்கோம் பார்க்கலாம். ஹஜ் யாத்திரை நாம் வந்த பிறகு எத்தனை பாயிண்ட் ஆஃப் என்ட்ரியை ஓபன் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். சப்சிடி அதிகப்படுத்தி இருக்கோம் பார்க்கலாம். மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை பார்க்கலாம். ஏன்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஆதரவு கொடுக்கிறோம். இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட்ல பல இடத்துல அதை எதிர்த்து கேஸ் போடும் பொழுது கூட நம்முடைய ஆதரவு இருக்கு. கான்ஸ்டிடியூஷனுடைய ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தை நீங்க எடுத்துக்கணும். ஸ்பெசிபிக்லி டு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. இன்னைக்கு தமிழ்நாட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க, இஸ்லாமுக்கும் கிறிஸ்டியனுக்கும். அன்னைக்கே கிறிஸ்டியன் கம்யூனிட்டி எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க. ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் முதல்ல கொண்டு வந்ததே தமிழ்நாட்டில் தான். இவங்க அப்பவே பிளவுவாத அரசியல் எப்பவோ ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த செக்குலரா இருக்கும் அப்படின்னா, இவங்க கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசமே வேற மாதிரி இருக்கு. நாங்க செக்குலரா இருக்கோம், நியாயமா இருக்கோம், நடுநிலையா இருக்கோம் அப்படின்னா, இவர்களை பொறுத்தவரை ரெண்டு சமுதாயத்தை உயர்த்தி பேசினா தான் செக்குலரிசம். எங்களை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லைங்க. எங்க பார்வை அப்படி இல்லை. எல்லோரையும் சமமா பார்க்கிறோம். ஆனால் நீங்க கேட்ட கேள்விக்குங்கன்னா ஒரு டீடைல்டு அறிக்கை நாளைக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம். குறிப்பா 10 இயர்ஸ்ல மைனாரிட்டி கம்யூனிட்டி நாங்க என்ன பண்ணிருக்கோம், அத முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இதை வரை அதிகமா நாங்க செஞ்சிருக்கோம் ப்ரூவ் பண்ணிட்டோம். உண்மை. அதிர்ச்சியான ஒரு தகவல். குறிப்பாக 2023-24 குழந்தை திருமணம் வந்து தமிழகத்தில் 50% மேல ஒரே ஆண்டில் 1300 சில நம்பர்ஸ் இன்னைக்கு இருக்குங்கண்ணா. அதுவும் சில மாவட்டத்தில். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம திராவிட மாடல்னு சொல்றோம், திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோம், நாம் வந்து எல்லோருக்குமான அரசுன்னு சொல்றோம். தமிழகத்தில் இன்னைக்கும் 18 வயசுக்கு கீழே திருமணம் ஆகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதோ தவிர குறையில. ஆய்வறிக்கை சொல்லியிருக்கு. இரட்டை டம்ளர் முறை குறைஞ்சிருக்கா? இல்லை. இந்த மாதிரி குறிப்பாக எந்த இண்டிகேட்டர்லயுமே உங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க, நான் காட்டவே மாட்டாங்க. இந்த முக்கியமான இண்டிகேட்டர்ல எந்த பெர்ஃபார்மன்ஸுமே இல்லாம திராவிட மாடல் அரசு எதை சொல்றாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதனால இது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல. ஒரு மாவட்டத்திலையும் சைல்டு மேரேஜ் பிரிவென்ஷனுக்கு ஒரு ஆபீசரே நம்ம வச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசுல ஒரு அதிகாரி இருக்காங்க. அந்த அதிகாரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் முதலமைச்சர் ரிவ்யூ பண்றாங்களா? அதுவும் பொருளாதாரம் உயர ஒரு மாநிலத்தினுடைய நிதி பொருளாதாரம் உயர குழந்தை திருமணம்ங்கிறது கீழே வரணும். இது வந்து ஒரு ஆய்வு சொல்லுது. ஆனா தமிழகத்தில் ஒரு பக்கம் பொருளாதாரம் உயருங்கிறீங்க, ஒரு பக்கம் ஏன் குழந்தை திருமணம் அதிகமாகுது? அதனால அரசுக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்விகள், நீங்க உங்களுடைய பேசிக் அடிப்படை பணியை நீங்க செய்யாம இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்விங்க. ஆனா அச்சம் நான் பாக்கலீங்க ஐயா. நான் சொல்றது ஏற்கனவே நான் சொன்னேன். நாங்க பாருங்க, இவங்க வந்து கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய நாணய வெளியீட்டு விழாக்கு இவரை கூப்பிட்டாங்க, அப்ப இவங்க வந்து துரோகிக, மத்திய அரசோடு இணக்கமா போறாங்க. நாங்க வந்து புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நாணய வெளியீட்டு விழாக்கு யாரையுமே கூப்பிடல அப்படின்னா, நான் சொன்னது நீங்க கூப்பிட்டு இருக்கணும். நீங்க புரட்சி தலைவர் ஐயாவுடைய நாணய வெளியீட்டு விழாக்கு பிரதமர் வந்திருந்தாங்கன்னா அது காஷ்மீர்ல நியூஸ், நாகாலாந்துல நியூஸ், அசாம்ல நியூஸ், அதனால நீங்க வந்து பிரதமரை கூப்பிடாததோ ஒரு முக்கியமான தலைவரை கூப்பிடாதோ உங்க பிரச்சனை. நாங்க திரும்ப சொல்றது, புரட்சி தலைவருடைய பெருமை இந்தியா முழுவதும் செல்லணும். நீங்க ஏன் அவரை குறுகிய வட்டத்தில் அடைக்கிறீங்க அப்படிங்கறது என்னுடைய கேள்வி. என்னுடைய அறிக்கையும் கூட மோடி ஐயாவையும் எம்ஜிஆர் ஐயாவையும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை கம்பேர் பண்ணி சொல்றோம். அது எதற்கு சில பேருக்கு அது இன்செக்யூரா இருக்க போதுங்கன்னா, அவங்க பாராட்டணும், அவங்களுடைய சித்தாந்தத்திற்கு அது வலு சேர்க்குது, அவர்கள் கொண்டாடக்கூடிய தலைவருக்கு வலு சேர்க்குதுன்னு தான் அவங்க பார்க்கணுங்கண்ணா. ஆனா இது வந்து உங்களுக்கு தெரியும், இது நீண்ட நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை. உள்ளொதுக்கீடு, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இப்ப அந்த ப்ரொபோஷனலுக்கு 15% என்கின்ற கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க.
இதற்கு முன்பு இருந்த அதிமுக அரசு வந்து 10% அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். பாரதிய ஜனதா கட்சி எங்களை பொறுத்தவரை எல்லா சமுதாயமும் நன்றாக இருக்க வேண்டும், ப்ரொபோஷனலா அவர்களுக்கான அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். இன்னைக்கு இந்த பிரச்சனையை உருவாக்கி இருப்பது யாருன்னு பாருங்க. இதற்கு முந்தைய அரசாங்கம் வந்து குலசேகர கமிஷனை வந்து அமைச்சிருக்கிறாங்க. திமுக அரசு வந்த பொழுது அவங்க கேட்டது வெறும் 6 மாசம் எக்ஸ்டென்ஷன். இவங்க 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம கையில தமிழ்நாட்டினுடைய காஸ்ட் சர்வே நம்ம கையில இருக்கும். சோ எல்லா சமுதாயமும் என்னென்ன இருக்காங்கன்னா எல்லோரும் என்ன கேட்கறாங்க, we can go towards it. ஆனா இன்னைக்கு நீங்க குலசேகரன் கமிஷனுடைய எக்ஸ்டென்ஷன் 6 மாசம் கொடுக்கல. சோ இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் நம்ம கையில இல்ல. ஆனால் எங்களை பொறுத்தவரை தமிழகத்துல எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஈக்குவலண்டா இருக்கணும்னு நினைக்கிறோங்கன்னா அதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. 15, 14, 16, 17 எல்லா சமுதாயம் உட்பட. பட் நீங்க நம்பர்ஸ் இல்லாம எந்த பேசிஸ்ல வந்து ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு விஷயத்தை கையில் எடுக்க முடியும்? ஏன்னா அதை அவாய்ட் பண்றதுக்காக இவங்களும் அதுக்கு போறது இல்லை. கேட்டா மத்திய அரசு காஸ்ட் சென்சஸ் எடுக்கட்டும், நாங்க எதுக்கு மாநில அரசு எடுக்கணும் அப்படின்னு. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கு. ஆனா நீண்ட நாட்களா கேட்டுட்டே இருக்காங்க. எந்த பேசிஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு மாநில அரசு முதல்லயே பாத்தீங்கன்னா மடை மாற்றி விட்டுட்டாங்க. கையில வந்து எந்த விதமான டேட்டா பாயிண்ட்ஸ் இல்ல. அதனால இதற்கு முதலமைச்சர் இன்னைக்கு வாய்ப்படுத்தி இல்ல, தமிழ்நாட்டில் நாங்க காஸ்ட் சென்சஸ் அறிவிக்கிறோம், தமிழ்நாட்டில் நாங்க அதை கலெக்ட் பண்றோம், 2 வருஷத்துல கைக்கு டேட்டா வந்துடும் சொன்னாங்கன்னா கூட எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க. முதலமைச்சர் மௌனம் காத்து விட்டு எதையும் மத்திய அரசு மேல பழிய போறது எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா